என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணி ஒரு 20 நாள்லேயே இவருடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு 4th வீடியோலயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன், 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ஸ்டாலெல்லாம் போய் நீங்கள் இதை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடாது, யூடியூப் ஷார்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அஞ்சு மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசியாக ஒரு 258 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கிளைண்ட் சுரேஷ் அவரை தான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவர் வந்து ஏஐ மாஸ்டர் சுரேஷ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணி ஒரு 20 நாள்லேயே இவருடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஒரு 6 வீடியோலையே 4000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இது எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து இவருடைய சேனல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது 8 வீடியோவில். இவங்களுடைய சேனல் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் அவர் என்னுடைய கோச்சிங் எப்படி ஜாயின் பண்ணார், அவருடைய ஜேர்னி வந்து அவர் ஷேர் பண்ண போகிறாரு. ப்ரோ, உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் கிட்ட. வணக்கம், என் பேர் வந்து சுரேஷ் குமார். பட் ஆனால் நான் எனக்குன்னு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஏஐ மாஸ்டர் சுரேஷ். ஏஐ ரிலேட்டடான எஜுகேஷ்னல் வீடியோஸ், அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். மெயினாக என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், ஏஐ மூலமாக எப்படி நம்மளுடைய எஃபர்ட்டை வந்து குறைக்கலாம், ஏஐ மூலமாக எப்படி நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது ரிலேட்டடாக தான் என்னுடைய வீடியோஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, சரி, யூடியூப் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அது பேர் வந்து ஏஐ மாஸ்டர் சுரேஷ்னு தான் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து முழுக்க வந்து இங்கிலீஷில் வந்து வச்சுருந்தேன். சரி, என்னுடைய பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்டு. நான் ஒரு 23 வருஷத்துக்கு மேலே ஐடியில் இருக்கேன். நான் பேபால், காக்னிசன்ட்டு, பொலாரிஸ், ராயல் பேங்க் ஆஃப் கனடா அண்ட் தென் அல்டிமெட்ரிக், சிட்டி பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐடி நாலேஜ் ப்ளஸ் என்னுடைய இந்த ஏஐ எக்ஸ்பீரியன்ஸு, ஏஐயில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சேன். நான் டூல் வச்சுருக்கேன், எனக்குன்னு ப்ராம்ப்ட் டூல் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டை ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு ப்ராப்பர் மென்டர்ஷிப் இல்லாமல் ஒரு தைரியத்தில், ஒரு குருட்டு தைரியத்தில் நான் இறங்கிட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் போச்சு. 5 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசியாக ஒரு 258 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த 258 சப்ஸ்கிரைபர்ஸும் நான் எப்படி எடுத்தேன்னா, ஒரு வீடியோ நான் போட்டேன்னா அந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு அந்த லிங்கை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க வைப்பேன். பார்க்க வச்சுமே இந்த 258 தான் வந்தது. அப்போ நான் வந்து நினச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அங்கே இருக்குது. சரி, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்து இருக்கும். அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கான சொல்யூஷன் நம்மளை சுற்றி இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அதுதான் வேணும்னு தேடுறோம் இல்லையா, அப்போ தான் அது தெரியும். அந்த மாதிரி ஒரு தேடுதலை தான் வந்து நான் வந்து தொடங்கினேன். அந்த தேடுதலில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி நான் அதை தேட ஆரம்பித்தோடனே என்கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன், 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் வந்து நான் பிரதரை வந்து பார்த்தேன், ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். சரி, இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். அவரை வந்து ஃபஸ்ட்டு காலில் பிடிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு 5 நாள் 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மெயில் போட்டேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கால் வந்தது. இந்த ஃபஸ்ட்டு காலில் வந்து நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணினேன். கிட்டத்தட்ட அது ரொம்ப நேரம் போல், ஒரு 10 நிமிஷம் தான் பேசினார். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 1 hour கால். ஸோ அந்த 1 hour காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minutes தான் பேசியிருப்போம், பெருசாக பேசலை. அப்போ அவரே என்கிட்ட கேட்டார், என்னங்க நான் 1 hour கால் ஷெடியூல் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் தான் பேசினேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து நிறைய அசஸ் பண்ணினேன். இப்போ எதுனாலுமே டெஸ்டிமோனியல் நம்ம பார்த்து தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். அப்போ நான் அவர் டெஸ்டிமோனியல் கொடுத்தாரு. அந்த டெஸ்டிமோனியலில் போய் அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய் நான் எல்லாமே பார்த்தேன். இது வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சுது.
ஒரு சைடு வந்து பார்த்தா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு 300 சப்ஸ்கிரைபர் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து சொன்னார். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியல, எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக அந்த டொமைன் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பி இறங்கினேன். சரி இவரை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்பி இறங்குவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்படி தான் நான் இறங்கினேன். அவர் எனக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சார். அதுக்கப்புறம் நான் செகண்ட் லெவல் ஆஃப் கால் ஒன்று போனேன் அவரோட. போயிட்டு நான் பேசினேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இன்ஸ்டாலெல்லாம் போய் நீங்கள் இதை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடாது, யூடியூப் ஷார்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, நான் உங்களை பிளைண்டாக நம்புகிறேன் அப்படின்னு. அவர் எனக்கு வந்து கொடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம் கொடுத்தாரு. 6 மாதம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், 6 மாதத்துக்குள்ளே நான் உங்களை வந்து சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆனால் அவர் அப்பப்போ பேசுகிறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னென்னா, ஏதாவது ஒரு வீடியோ ஹிட் ஆயிரும், நம்ம அது எது ஹிட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் தான், ஒரு மெக்கானிசம் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த ஒரு வீடியோ வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனது வந்து ஐ திங்க் என்னுடைய 5th வீடியோ வந்து ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு 4th வீடியோலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை பார்க்குறப்போ. அப்போ வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் உடனே பார்க்க ஆரம்பித்தேன். வாட்ச் ஹவர்ஸ் வந்து 5th வீடியோவில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6.5K வந்து தாண்டிடுச்சு. பிளைண்டாக நம்புறதுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் கரெக்டான பர்சனை போய் பிளைண்டாக நம்பணும். எல்லாத்தையும் பிளைண்டாக நம்பணும்னா சிக்கலாயிரும். நான் வந்து கண்டிப்பாக இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை வந்து பார்த்தேன், எப்படி நடக்குதுன்றது பார்த்தேன். ரொம்ப பக்காவாக அவங்க டீமாக இருக்கட்டும், அவங்க டீம் வந்து எனக்கு டெய்லி காலையில் ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. நான் வீடியோஸ் அனுப்புறதுக்கு வந்து நான் வந்து டிலே பண்ணினாலும் நான் என்னுடைய பிஸி ஷெடியூலில் வந்து சில டைம் நான் விட்டுறேன். ஸோ அவங்க ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க, இவ்வளோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெடிலி அவைலபிளாக இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு வீக்குமே நமக்கு இவ்வளோ பேக்கப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் 9 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், சார் இது நீங்கள் பண்ணலை, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்னுடைய டீம், என்னுடைய எடிட்டர்ஸ், மற்றபடி என்னுடைய டீம் கிட்டலாம் பேசி அந்த வீடியோஸ் வந்து எடுத்து கொடுப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ யாராவது நீங்கள் வந்து பிரதர் கிட்ட வரீங்க அப்படின்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக வரலாம். நான் வந்து 100% நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக வரலான்னு. நான் சென்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ஹிட் ஆனதில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கால்ஸ் வருது, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஏஐ ரிலேட்டடாக. இன்றைக்கி ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஹாட் சப்ஜெக்ட் மார்க்கெட்டில். நான் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய டீம் வச்சு ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். சும்மா நம்ம பாட்டுக்கும் கண்டென்ட் எடுத்து போடக்கூடாது அப்படின்றது நான் அதையுமே வந்து பிரதர்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் எனக்கு டாபிக் கொடுப்பாரு, அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நான் உட்காந்து எடுப்பேன். கண்டென்ட்டு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எதானாலுமே நம்ம எப்படி வந்து ஜிம்முக்கு வந்து போகிறப்ப 70% ஆஃப் த ஜிம் ஹேப்பன்ஸ் இன் கிச்சன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே, கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது வந்து 80% ஆஃப் த சக்ஸஸ் ஹேப்பன்ஸ் வித் த கண்டென்ட் தான். அதனால் நான் கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு நான் வந்து பிரதருக்கு அனுப்புவேன். அவர் பார்ப்பார், பார்த்துட்டு எனக்கு அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஷூட் போவேன். ஷூட் போனதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நான் அவருக்கு அனுப்புவேன். அவர் ஒரு தடவை பார்ப்பார். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ இந்த வீடியோஸ் ஹிட் ஆனதில் வந்து எனக்கு நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ்க்காக இருக்கட்டும், ஆட்டோமேஷன், அவங்களுடைய எம்எஸ்எம்இஸ் பிஸ்னஸ்னுடைய ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், எனக்கு நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு தான். நான் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் பிரதரை வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யாராவது அவரை ரீச் அவுட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த மணி பே பண்ணி நீங்கள் வந்து அதை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யூடியூப் வந்து அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் வச்சுருக்கு. நானுமே இதை பெருசாக நம்பலை. இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இதை நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வந்ததுலேருந்து நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனல் பார்த்தேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. வீடியோவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், தம்ப்நெயில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே ப்ராப்ளமாக இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து கேமரா எப்படி எடுக்கணும் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரணும். என்ன மொபைல் வாங்கணும், மொபைல் ஷோரூம்லேருந்து கால் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம ஃபஸ்ட் காலே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, கண்டென்ட்டும் நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, அது பக்காவாக இருந்தது. இப்போ நம்ம சேனல் வந்து ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா, கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் வந்து இப்போ பேசுங்க அப்படின்னா 8 நிமிஷமா 7 நிமிஷம் தான் வருதுன்னுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 21 நிமிஷம் 24 நிமிஷம்லாம் போகுது. ஸோ வந்து அதுவும்
அல்காரதம் வந்து ரொம்ப நேரம் வந்து பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்டே பண்ண வைக்கிறீங்கள, அதுவும் ஒரு காரணம். அது வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ பற்றி. 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்குன்னா அல்காரதம் வந்து அந்த 20 நிமிஷம் வீடியோ தான் ஃபேவர் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் இது வந்து போச்சு. இப்போ வந்து நம்ம 8 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இன்னும் லாங் வே டு கோ. நிறைய நம்ம பண்ணணும். இன்னும் நீங்கள் வந்து பிஸ்னஸில் அதை கன்வெர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இவரை நம்பி வரலாம். நான் வந்து அந்த சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ணதுனால நான் உங்களுக்கும் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோடய கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி என்னுடைய கிளைண்ட்ஸோடைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.